வருமானத்தில் பின்தங்கியவர்கள் கூட ஏஎல்எம்ல சிகிச்சை பெற வேண்டியது தான் என்னுடைய ஒரு தலையாய கடமையாக பார்க்குறேன். அதுதான் நான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சமர்ப்பணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருக்கும். நம்மளுடைய ஏஎல்எம்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் நோயை குணப்படுத்த வராதிங்க, நோயிலிருந்து விடுபடுற மாதிரி பார்த்துக்குங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இங்கே நீங்கள் எடுக்கிறது செலவு கிடையாது, முதலீடு. முதலீடுக்கும் செலவுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு ஒரு சக்கரை நோய்க்காக நான் மாதம் 2000 3000 மருந்துக்கு செலவு பண்ணுறேன்னா அது செலவு. ஆனால் ஏஎல்எம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 15,000 20,000 செலவாகுதா, அது ஒரு முதலீடு. ஏன்னா அந்த நோயிலேருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வாழ்க்கை பூரா நீங்கள் மருந்தே எடுக்காத அளவுக்கும், பரிசோதனைகளை குறைச்சிக்கிறதுக்கும், மருத்துவருடைய மாதம் தோறும் நீங்கள் போய் ஆலோசனை எடுத்துக்கிறதையும் நான் தவிர்க்க போகிறேன். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கணும். இன்றைக்கி ஏஎல்எம்மில் இஎம்ஐ ஸ்கீம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் சூப்பர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபென்டாஸ்டிக், கைடன்ஸ் எக்ஸலண்ட், கவுன்சிலிங் பர்ஃபெக்ட், ட்ரீட்மெண்ட் அல்டிமேட். பட் நம்மளுடைய அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், அதையும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் எல்லா கிளைண்ட்டுக்கும், சம்டைம்ஸ் மிடில் இன்கம் இருப்பாங்க, அஃப்ளூயன்ட் சொசைட்டி, அவங்க அந்த ரிசோர்ஸை வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ணலான்னு நினைப்பாங்க, இஎம்ஐ இருக்க நான் பெனிஃபிட் எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க, லோன் எடுக்கலாம்னு நினைப்பாங்க. தட்ஸ் வை ஏஎல்எம்மை பொறுத்த மட்டும் நான் எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறோம். இதையும் நாங்கள் விட்டு வைக்கல. இதுதான் ஏஎல்எம்முடைய ஒரு தனித்துவம்னு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.